நிகழ்ச்சியின் மையப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் இதுவரையிலையும் நடந்தேறிய அத்தனை நிகழ்வுகளையும் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். தற்போது இங்கே சனது வருகிற ஆலிமாக்களில் இருவர்கள் இங்கே தர்த்தீல் வகுப்புகளில் கலந்து 3 ஆண்டுகள் ஆலிமா சாதியா பட்ட வகுப்பிலும் கலந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்தவர்கள் என்கிற சிறப்போடு இன்னும் ஒரு சிறப்பு, ஒரு ஆலிமுடைய மகள் ஹாஃபிலாவும் இவ்வருடம் பட்டம் பெறுவது உண்மையில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், குர்ஆனை மனனம் செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி குர்ஆனை மனனம் செய்வது என்பது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளம் என்று தான் உஸ்தாதுமார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். இங்கே பட்டம் வழங்கி பேருரை வழங்குவதற்காக வந்திருக்கும் எங்களுடைய அருமை உஸ்தாத் தங்களசர்த்தவர்கள் அவர்களுடைய ஊரில் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று ஒரு ஹிஃபுத் மதரசாவை நடத்துகிறார்கள். வருடந்தோறும் அங்கே பிள்ளைகள் ஹாஃபிலாக்கள் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மதரசாவையும் சேவையும் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அவ்வளவு முக்கியத்துவம் ஹாஃபிலாக்களுக்கு இருக்கிறது. இவ்வருடம் நம் மதரசாவில் ஒரு ஹாஃபிலாவும் பட்டம் பெறுவது மிகுந்த சந்தோஷம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய மதரசாவிலும் ஹாஃபிலத்துக்கான வாய்ப்பை இந்த மதரசா துவங்கி 2 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்னால் அதற்கான ஏற்பாடுகள், குர்ஆன் மனப்பாடத்திற்கான ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் உங்களுடைய சிந்தனைக்கு தந்துவிட்டு தொடர்ந்து இங்கே பட்டம் வழங்கப்படுகிறது. ஆரம்பமாக அபு சாலே அப்சீன் சுலைஹா பின்த் அப்துர் ரஸாக் கோட்டார் ஊரை சார்ந்த இந்த மாணவிக்கு இப்போது சனது வழங்கப்படுகிறது. இந்த சனதை இங்கே பட்டம் வழங்கி பேருரையாற்ற வருகை புரிந்திருக்கும் மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் அல் ஜாமிஉல் அன்வர் அரபிக் கல்லூரியினுடைய சேர்மானுமான இந்த மண்ணின் மைந்தருமான தங்களசர்த் அவர்கள் இதை வழங்கி சிறப்பிப்பார்கள். இதை அடியனாகிய நானே அவர்களுடைய தந்தைக்கு பகரமாக நின்று பெற்றுக்கொள்கிறேன். இந்த சனது இங்கே வழங்கப்பட்டு இது பெண்கள் பகுதிக்கு ஆலிமாக்களுடைய கரங்களுக்கு செல்லும். அவர்களுடைய கரங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை வழங்கி சிறப்பிப்பார்கள். இப்போது சனது வழங்கப்படுகிறது. नारे तकबीर, नारे रिसालत. தொடர்ந்து ஹஸ்னா பேகம் பிந்து ஹாஜா முஹியுத்தீன் கோட்டார் அவர்களுக்கு இப்போது சனது வழங்கப்படுகிறது. அவருடைய தந்தை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. ஆமாக்கும் வரும் வரும் வரும்
शिफाவுக்காக दुआ செய்யும். இல்லை அவங்க யார் வாங்கலாம் யார் வாழ்க்கையில் ஒரு தடவை தானே யார் எழுதுகிற சனது ஒவ்வொரு பார்சல் தான் கேட்குறேன். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. தொடர்ந்து தொடர்ந்து அல்ஹாஃபிலா மரியம் ராஷிதா பின்த் அல்ஹாஃபில் சையத் அலி அல் ஃபைதி மேலப்பாளையம் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. அவருடைய தகப்பனாரை மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. தொடர்ந்து ஒரு வருடம் தர்த்தீல் வகுப்பில் பங்கு பெற்று அந்த வகுப்பில் மாத்திரம் பயணிக்காமல் மீசான் ஜஞ்சான் போன்ற நஹ்வுடைய கிதாபுகளையும் கற்றுத் தேர்ந்த ஒரு வருட தர்த்தீல் வகுப்பு மாணவிக்கு இப்போது இங்கே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய தகப்பனார் ஏ.டபிள்யூ முகமது கனி அவர்களை மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். இந்த சர்டிஃபிகேட்டை ஹஸரத் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். அந்த சனது எங்கே போச்சு? அசத்துட்டு இருந்தேன். அது ஒன்று போயிட்டு ஒன்றாந்து அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா. வாங்கி வைக்கலாம். பெண்கள் பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ். பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். இங்கே பரிசுகள் மாணவிகளுக்காக வேண்டி வழங்கியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஃபீஃபுத்தீன் ஹஸரத் அவர்கள், அதுபோன்று எஸ்டி மெடிக்கல் உரிமையாளர் மஞ்ச ஃபாரூக் அண்ணன் அவர்கள், பாபா காசிம் அவர்கள், பாதுஷா அவர்கள், நமது பகுதியினுடைய கவுன்சிலர் பியாசா ஹாஜிபாப் அவர்கள், அதுபோல இங்கே மற்றும் பலர் பரிசுகள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிசுகள் இன்ஷா அல்லாஹ் பெண்களுடைய பகுதிக்கு அது கொண்டு செல்லப்படும், அங்கே வழங்கப்படும். தொடர்ந்து பட்டமளிப்பு பேருரை வழங்குவதற்காக வேண்டி ஹஸரத் அவர்களை அழைப்பதற்கு முன்பாக நம்முடைய மதரசா அல்ஹம்துலில்லாஹ் 3/2021 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6வது வருடம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதே இரும் ஆளுமைகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட மதரசா. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் வந்து இங்கே சிறப்பிப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மதரசா இந்த பட்டமளிப்பிற்கு பிறகு நம்முடைய சுலைமானப்பா பள்ளிவாசல் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மதரசாவின் பில்டிங், இப்போது யார் உரிமையாளராக இருக்கிறார்களோ அவர்கள் சகோதரர்கள் 3 பேரும் சேர்ந்து
அந்த இடத்தை நமக்கு வழங்கி அங்கே மதரசாவை நடத்துவதற்காக வேண்டி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய சேவையை கபூல் செய்வானாக. எல்லாவித ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பானாக. மௌலவி ஷாஹுல் ஹமீது ஃபாசி அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் ஃபவுஸ் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் கமாலுத்தீன் அவர்கள், இம்மூன்று பேர்களும் அந்த தைக்காவை மதரசாவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் சில பழுது வேலைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களும் ஒரு பெரிய பங்களிப்பை அதில் தருவார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பட்டமளிப்பிற்கு பின்னால் மதரசா அங்கே மாற்றப்படும் என்கிற தகவலை உங்களுக்கு தந்துவிட்டு பட்டமளிப்பு பேருரை வழங்குவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் அஸ்ஸையிது அப்துர் ரஹ்மான் பாக்கவி ஃபாதில் அஹ்சனி உஸ்தாத் அவர்களை ஒரு 20 நிமிடம் பட்டமளிப்பு பேருரை வழங்குவார்கள் என்று அழைத்துக் கொள்கிறேன்.